காணிக்க கொடுக்கறத பற்றி வசனம் இருக்கா? ஏராளமான வசனம் இருக்கு. ஆனால் அதே சமயம் நான் சக மனுஷனுக்கு கொடுக்கறதுங்கிறது ரெண்டாவது காரியம். இந்த ரெண்டுமே பைபிளில் இருக்குது. ஆனால் என்ன தெரியுங்களா பியூட்டி இதில், இந்த சக மனுஷனுக்கு கொடுக்கறத அப்படியே மாற்றி தேவனுக்கு கொடுக்கறதா மாற்றிட்டாங்க. இதை அப்படி இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. இதை மிகைப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், உன் வலது கை செய்கிறத உன் இடது கை அறியாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல. அதனால் நாம் என்ன செய்கிறோம்? காணிக்கை கொடுக்கும்போது வலது கை கொடுக்கறது இடது கை தெரியக்கூடாதுன்னு பாக்கெட்லேருந்து எடுக்கும்போதே அதை நல்லா கசக்கி கைக்குள்ளே வச்சுக்கிட்டு காணிக்கை பைக்குள்ளேயும் உள்ளே கை விட்டு போட்டு கை எடுத்துடுறோம். ஏன்? வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் அந்த வசனத்துக்கு போகும்போது அந்த வசனம் என்ன சொல்லுதுன்ட்டு இருக்க கடவுது. காணிக்கை கொடுக்கும்போது இல்லை, தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதே உன் இடது கை அறியாதிருக்க கடவுது. அந்த வசனம் எதை தான் சொல்லுது? மனுஷனுக்கு கொடுக்கறத பற்றி பேசுது. இன்னொரு வசனம் சொல்கிறேன், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இது எதுக்கு சொல்கிறோம்? ஆண்டவர் கொடுக்கறத பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் அது இருக்குது. அந்த கான்டெக்ஸ்ட்டு மனுஷனுக்கு கொடுக்கறத பற்றி இருக்கு. இன்னொரு வசனம் சொல்கிறேன், விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, அவனவன் தன் தன் மனதில் நியமிக்கப்படி கொடுக்க கிடவன். உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறான். ஃபேமஸான வசனம். காணிக்க பெட்டியில் எழுதியிருக்கும், காணிக்க கவரில் எழுதியிருக்கும், எல்லாத்துலேயும் இருக்கும். உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 7வது வசனம். இது யாருக்கு கொடுக்கறத பற்றி இருக்குது? 1வது வசனம், பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாய் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டு உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாக இருக்கிறார். உன் மனதில் நியமித்திருக்கும்படி நீ கொடுன்னு சொல்லி பவுல் சொல்லுகிறத நாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மனுஷனுக்கு கொடுக்கிறதாய் வேதம் போதிக்கிற சத்தியத்தை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு வெறுமனை காணிக்க கொடுக்கறத பற்றி மட்டும் பேசி 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 தலைமுறை 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 தலைமுறையாக இந்த வசனங்கள் எல்லாம் இதுக்கு திசை மாற்றப்பட்டிருக்கு. அதுதான் காரியம்.